மிகவும் முக்கியமான ஒரு சோசியலிச அழகியல்வாதியாக கருதப்பட்டவர். ஆகவே இந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது நவீன ஓவியத்திற்கும் மார்க்சியத்துக்கும் என்ன தொடர்பு என்று நாங்கள் கருதுவோமே ஆனால், தியோடோர் அடனோ என்ற ஒரு அறிஞர் இருந்தார். அவர் சொன்னார், ஓவியத்திலே 2 விடயங்கள் இருக்கும். ஒன்று உள்ளடக்கம், 2வது அதன் அரசியல். அவருடைய கருத்தின்படி அரசியலும் உள்ளடக்கமும் இணைவதுதான் ஒரு உன்னதமான கலையை உருவாக்கும். ஆனால் எனது அறிவு கட்டியபடி நவீன கலை இலக்கியங்கள், நவீன கலை, அதாவது உண்மையாக ஓவியத்திலே இந்த சமூக குறைபாடுகள் வெளிவந்த பல ஓவிய பாணிகளை நாங்கள் காண்போம். உதாரணமாக, அமெரிக்காவிலே இருந்த சமூக பொருளாதார நிலைக்கு எதிரான விமர்சனம் செய்த சமூக யதார்த்தவாதம் என்ற ஒரு கோட்பாடு இருந்தது. சமூக யதார்த்தவாத ஓவியங்கள் என்று நீங்கள் போய் தேடி பார்த்தால் தெரியும். அதிலே அந்த அமெரிக்கன் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகிய 1940-50களில் அந்த இயக்கம் மிகவும் முக்கியமான இயக்கமாக இருந்தது. அந்த ஓவியங்களை காட்டினால் நீங்கள் நிச்சயம் அதை சந்தித்திருப்பீர்கள். அதைவிட பாப் ஆர்ட் என்று சொல்வார்கள். பாப் ஆர்ட் ஆண்டி அவர்களால் பிரபலியப்படுத்தப்பட்டது. அதாவது சாதாரணமாக நாங்கள் விளம்பரத்தில் காணப்படும் பொருட்களை அவர் ஓவிய கூடங்களில் காட்டினார். மற்ற இன்னொன்று அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட், நிகழ்த்துதல் கலை, நிகழ்த்தி காட்டும் கலை. இவற்றிற்கு இருந்த முக்கியமான பொதுவான பண்பு என்னவென்றால், ஓவியமானது ஒரு சந்தை பொருளாக மாறி வந்த காலத்திலே, அதாவது ஓவியம் ஒரு பொருளாதாரத்திலே முக்கியமான முதலாளித்துவ தன்மை கொண்ட ஒரு காலத்திலே அதற்கு எதிராக எழுந்த போக்குகள் தான் இவை. ஆகவே அவையும் ஓரளவிலே சமூகத்தின் விமர்சனங்களாகத்தான் நாங்கள் பார்க்கணும். ஆன்டிவோல் பொப்பாட் என்று அங்கு இருந்த விளம்பரங்களை கொண்டு வந்து ஓவிய கூடத்திலே நிறுவினார். ஏனென்றால் அவருடைய கருத்தின்படி ஓவியம் என்பது ஓவியனுக்கு உரியதல்ல, அது சாதாரணமாக இருக்கிறது என்பதுதான் அவருடைய கருத்து. ஆகவே இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட், நிகழ்த்தி காட்டும் கலையும் உருவானதுக்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், அந்த ஓவியம் ஒரு சந்தை பொருளாக போன பின்னர் விற்க முடியாத ஒரு கலை வடிவாகத்தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட் உருவாகியது. ஆகவே ஓவிய வரலாற்றிலே, அதாவது மேலைத்தேயம் சார்ந்த நவீன ஓவிய வரலாற்றிலே இருந்த பல ஓவிய செல்நெறிகளும் இந்த சமூக விமர்சனத்தை அடிப்படையாக கொண்டது என்பது இதுவரை காலமும் பெரிதாக பேசப்பட்ட விடயம் அல்ல. அடுத்ததாக இந்த மார்க்சிச அழகியலை பற்றி கருதும் பொழுது அதன் புதிய பரிமாணங்களை பற்றியும் நாங்கள் கருதவும். இதில் முக்கியமானவர்களாக வால்டர் பெஞ்சமின், பெர்டோல்ட் பிரெக்ட், அல்தூசர் போன்றவர்களை நாங்கள் காட்டலாம். பிரெக்டினது நாடகங்களை பற்றி டெரி ஈகிள்டன் குறிப்பிடும் பொழுது அவர் சொல்கிறார், பிரெக்டினது நாடகங்கள் ஒரு வித்தியாசமான கண்ணாடியை போன்றது. அவை சமூகத்தை பிரதிபலிப்பவை அல்ல, அவை சமூகத்தை பற்றிய கருத்துக்களை பிரதிபலிக்கும் கலை வடிவங்கள் என்று பிரெக்டினது முக்கியமான அணுகுமுறை என்னவென்றால், ஒரு நாடகத்துடன் பார்வையாளர் கருத்தொன்றி ரசிக்காமல் அந்த ரசனையை இடைக்கிடை முறிப்பதுதான் அவருடைய முக்கியமான. அதாவது பார்வையாளனை நீ ஒரு நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ற நினைவை அப்பப்பொழுது கொண்டருவதுதான் அவருடைய முக்கியமான. இதுக்கு சங்கீத இடையீடுகள் அல்லது வேறு வடிவங்களை புகுத்தி அந்த நாடகத்தின் தொடர்ச்சியை அவர் தொடர்ந்து மறித்து கொண்டு வருவார். அத்துடன் நாடக அமைப்பும் யதார்த்தம் சாதாரண ஒரு வித்தியாசமான தளத்திலே தான். ஆகவே பிரெக்டினது அந்நியமாதல் என்பது
எப்பையும் இந்த பார்வையாளனையும் நடிகனையும் அந்த கதையையும் இணைய விடாமல் தடுப்பதனால் அவர் பார்வையாளனது சிந்தனையை தூண்டுகிறார். ஆகவே அந்த சிந்தனை சமூகம் சார்ந்த சிந்தனையாக அமைகிறது. இந்த வகையிலே தான் ரெக்ட் ஒரு முக்கியமான சோசியலிச கலைஞனாக அறியப்பட்டார். வால்டர் பெஞ்சமினை எடுத்துக்கொண்டால் அதே காலத்தில் இருந்தவர். அவருடைய கருத்துப்படி கலையானது அந்த சமூக மாற்றத்தில் அந்த காலத்துக்குரிய சமூக மாற்றத்திற்கான நோக்கங்களை கொண்டிருக்க வேண்டும் என்று கருதினார். இவர்களை தொடர்ந்து ஸ்ட்ரக்சரல் மார்க்சிசம் வருகிறது. ஸ்ட்ரக்சரல் மார்க்சிசம் முக்கியமாக கலையிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த பிராங்க்ஃபர்ட் ஸ்கூல் என்று சொல்ல பிராங்க்ஃபர்ட் பள்ளியில் ஊடாக வந்த சிந்தனை வளர்ச்சி தான் இந்த ஸ்ட்ரக்சரல் மார்க்சிசம் என்ற அணுகுமுறையை கலைக்கு உட்படுத்தியது. இதிலே அல்தூசர் மிகவும் முக்கியமானது. உதாரணமாக அல்தூசருடைய அடிப்படையான கருத்து கருத்தியலுக்கும் விஞ்ஞானத்துக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை அறிந்து கொள்வது. அவருடைய கருத்துப்படி கருத்தியலானது சமூகத்திலே இருக்கிற குறைபாடுகளை மதம், சடங்குகள், நியதிகள் போன்றவற்றை கொண்டு மூடி மறைக்கும் ஒரு கைங்கரியம் தான் இந்த கருத்தியலின் தொழிற்பாடு என்று அவர் கருதுகிறார். அதேவேளை விஞ்ஞான அணுகுமுறையானது இந்த குறைபாடுகளை ஆராய்ந்து அக்குவர் ஆணிவராக ஆராய்ந்து அதற்கான புதிய முனைப்புகளை கொடுப்பதுதான் விஞ்ஞான அணுகுமுறை என்று கருதுகிறார். இந்த வகையிலே அவர் மார்க்சிசத்தை சமூகத்தை ஆராயும் ஒரு விஞ்ஞான அணுகுமுறையாகத்தான் காரணம். இந்த இடத்திலே தான் அல்தூசரின் அந்த அவருடைய கருத்தாக்கத்தின் சிறப்பை நாங்கள் காணோம். இவரை தொடர்ந்து மார்ஷரி என்பவர், இவர் அல்தூசருடன் பலகாலம் ஒன்றாக இணைந்து அவருடைய வேலைகளுக்கு உதவி செய்தவர். ஒரு உதாரணத்தை முன்வைத்தார். அவர் முன்வைத்த உதாரணம் முதலாளித்துவம், அதாவது முதலாளித்துவம் சரி, அதை தொடர்ந்து வந்த அதை பின்பற்றி வந்த கிறிஸ்தவமும் சரி, அத போட்டி மனப்பான்மையை உருவாக்கும் தத்துவங்களை உள்ளடக்கி. முதலாளித்துவத்தை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் போட்டி மனப்பான்மை என்பது ஒரு இயல்பான பண்பு. அதை வளர்த்தெடுத்துத்தான் நாட்டை முன்னேற்ற முடியும். போட்டி இருக்கும் பொழுதுதான் நாடு முன்னேறும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் வைத்தார். அது முதலாளித்துவம் சார்ந்த கருத்து. அதே இதை மார்ஷரி என்ன மாதிரி அணுகினார் என்றால், முதலாளித்துவம் என்பது சுரண்டலின் அடிப்படையில் உருவான ஒரு அமைப்பு. ஆகவே அங்கே முன்னேற்ற வந்து ஒருவனுடைய முன்னேற்றம் இன்னொருவனுடைய தாழ்ச்சியில் தான் தங்கி இருக்கிறது. அதுதான் அந்த ஆகவே இந்த கருத்தியலும் விஞ்ஞான ஆய்விலையும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். விஞ்ஞான ஆய்வு என்னும் பொழுது உண்மையிலே அந்த போட்டி மனப்பான்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், ஒரு கருத்தியல் ரீதியாக ஏற்றுக்கொள்வோம். அது ஒரு போட்டி மனப்பான்மை இருந்தால்தான் ஒரு சமூகம் முன்னேற முடியும். ஆனால் அதை உடைத்து அதை ஆராயும் பொழுதுதான் அதிலே இருக்கிற உண்மையான தன்மை வெளிப்படுகிறது என்பது அல்தூசர், மார்ஷரி போன்றவர்களின் கருத்தாக அமைந்தது. இதை தொடர்ந்து பலரும் பல கருத்துகளையும் முன்வைத்து வருகிறார்கள். இதிலே முக்கியமாக டெரி ஈகிள்டன் ஒரு கலை விமர்சகராகவும் அதேவேளை கலை மார்க்சிய அழகியல் சம்பந்தமாக முக்கியமான கருத்துக்களை முன்வைத்தவராகவும் தற்போது அறியப்பட்டு வருகிறார். அவருடைய கருத்துப்படி தூய்மையான அழகியல் என்பது ஒரு கற்பனையான ஒரு விடயம். அது தற்கால சமூகத்திலே நடைமுறைப்படுத்தப்பட முடியாதது, ஆராயப்பட முடியாத ஒரு விடயம். காரணம் என்னவென்றால், இந்த சமுதாயம் சுரண்டலின் அடிப்படையில் தான் உருவாகி இருக்கிறது, அதிலே தான் நிலைத்து நிற்கிறது. இந்த முதலாளி தொழிலாளி என்ற வித்தியாசம் இல்லாமல், மக்களுக்கிடையே வித்தியாசம் இல்லாமல் சமநிலை உருவாகும் ஒரு யூட்டோப்பியா போன்ற ஒரு நிலையில் தான் தூய அழகியல் சாத்தியம் என்பது அவருடைய அடிப்படையான கருத்து. ஆகவே இந்த கருத்துக்களை நாங்கள் பார்க்கும் பொழுது மார்க்சியமானது, நாங்கள் மார்க்சிய அழகியல் என்றதும் அங்கள் மனதில் தோன்றுவதெல்லாம்
சோசலிச யதார்த்தவாதம் தான். ஆனால் அதையும் தாண்டி பல்வேறு வளர்ச்சிகளை இந்த மார்க்சிய அழகியல் கண்டுள்ளது. அதே இன்னொரு விடயம் என்னவென்றால், சோசியலிச யதார்த்தவாதமாக இருந்தால் என்ன, தற்போது இருக்கும் டெரிகில்டன் போன்றவர்களின் வாதமாக இருந்தால் என்ன, அடிப்படையான விஷயம் என்னவென்றால், கலை இலக்கியமானது ஒரு சமூக முன்னேற்றத்துக்கான ஒரு அரசியல் முனைப்பாக செயற்பட வேண்டும் என்பதுதான். கலைக்காகவே என்ற ஒரு அந்த அழகியல் கோட்பாடை பொதுவாகவே மார்க்சிய அழகியல்வாதிகள் ஏற்றுக்கொள்வதில்லை. இதுதான் இந்த அடிப்படையாக மார்க்சிய அழகியலுக்கும் சாதாரண அழகியலுக்கும் இருக்கக்கூடிய மிகவும் அடிப்படையான ஒரு வித்தியாசம். இந்த வித்தியாசம் நீங்கள் சகல மார்க்சிய அழகியல்வாதிகளுடைய எழுத்துக்களை புரட்டி பார்த்தாலும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இத்துடன் எனது சிறிய உரையை மார்க்சிய அழகியல் என்ற பொருண்மையிலே தன்னுடைய கருத்துக்களை மிகவும் விரிவாகவும் தெளிவாகவும் முன்வைத்த டாக்டர் கான்ஸ்டன்டைன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். அடுத்ததாக பேராசிரியர் சபா ஜெயராசா அவர்களின் மார்க்சிய திறனாய்வு வளர்ச்சியும் இரு பேராசிரியர்களும் என்ற பொருண்மையிலே அவரது கட்டுரையை நமது இலக்கிய குழு செயலாளர் திரு தே மதுசூதனன் அவர்கள் வாசித்தார். அனைவருக்கும் வணக்கம். இந்த கட்டுரை சபா ஜெயராஜாவுடையது. அதுக்கான குரல் நான் மார்க்சிய திறனாய்வியலும் இரு பேராசிரியரும் என்ற தலைப்பிலே தன்னுடைய கட்டுரையை வழங்கியிருந்தார். இந்த சமகால உலகில் மேலும் பன்மநிலை சுரண்டல் போக்குகளும் மேலாதிக்கமும் ஒடுக்குமுறையும் தேசிய இனங்கள் எதிர்நோக்கும் அவலங்களும் இயற்கை வளங்கள் மீது முதலாளித்துவம் மேற்கொள்ளும் தீவிர சுரண்டலும் நீதியை எதிர்பார்க்கும் சிந்தனை மரபில் இது ஒரு புதிய போக்குகளாக இன்று சமகாலத்தில் ஏற்பட தொடங்கியுள்ளன. அனைத்திற்கும் உரிய ஒரு விரிநிலை தீர்வாக மீண்டும் மார்க்சியத்துக்கு செல்லல் ஒரு போக்காக இன்று தொடங்கி இருக்கிறது. கார்ல் மார்க்ஸுக்கும் பின்னர் நவீனத்துவம், பின்ன நவீனத்துவம், பின்னை காலனித்துவம் முதலாம் இலக்கிய கோட்பாடுகள் ஒரு பொதுப்போக்காக ஒரு நீட்சியாக இன்று ஏற்பட்டு வளர்ந்து வருகின்றது. இதற்குள் ஒரு மார்க்சிய பங்கு கொள்ளல், ஒரு மார்க்சிய சுவரல் இருந்தமையால் இவற்றால் நிமிர்ந்து எழுந்து கொள்ள முடியும். அண்மைக்கால உலகில் குவாண்டம் அறிவியல் சிந்தனை பலரில் முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு சிந்தனை போக்காக மாறியுள்ளது. குறிப்பாக இந்த 2025ஆம் ஆண்டை குவாண்டம் ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. இந்த குவாண்டம் அறிவியல் முன்வைத்துள்ள சில விடயங்கள் எமது கவனத்துக்குரியன. குறிப்பாக ஒன்று, எவற்றையும் துல்லியமாக அளவிட முடியாது மற்றும் ஒரு அறுதி இன்மை நிலை ஒன்றும் இருக்கிறது. இந்த முடிவுகள் இலக்கிய திறனாய்விலும் இன்று எடுத்தாடப்பட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றது. மார்க்ஸை தொடர்ந்து பல்வேறு அறிவார்ந்த கருத்து வடிவங்கள் உலகில் உருவாக்கம் பெற்று வருகின்றன. சமூகத்தில் அடிப்படையான மாற்றத்தை கொண்டு வரும் இயற்பியல் தர்க்கத்தை மார்க்சியம் முன்வைத்தது. மார்க்சிய தர்க்கத்தை அடியொட்டி சமூகத்தில் அடிப்படை மாற்றத்தை லெனின் ருசியாவிலும் மாவோ சீனாவிலும் நிகழ்த்தி காட்டினர். மார்க்சிய மெய்யியல் நடைமுறையில் அடைய முடியாத தத்துவம் என்று எதிர்கருத்துக்களை முன்மொழிந்தவர்களுக்கு லெனினும் மாவோவும் நிகழ்த்திய அடிப்படையான சமூக மாற்றம் விடைபகர்ந்தது. சோவியத்தில் 1917 நிகழ்ந்த சோசியலிச புரட்சி கருத்தியல் நிலையிலும் செயல் நிலையிலும் உலகமெங்கும் விரைவி பரவலாக்கம் பெற்றது. விடுதலை போராட்டங்களில் ஈடுபடும் காலனித்துவ நாடுகளுக்கும் ஒடுக்குமுறைக்கு உட்பட்ட மக்களுக்கும் விடுதலைக்குரிய தர்க்கத்தையும் வழிமுறையையும் கொடுத்தது. மார்க்சியத்தையும் 1917ஆம் ஆண்டின் சமூக அரசியல் முக்கியத்துவத்தையும் இலங்கைக்கு முதலில் அறிமுகப்படுத்தியவர்
சேர்வோன் அருணாசலம். தொடர்ந்து இலங்கையின் சமூக நோக்குடைய அறிவார்ந்த சமூகத்தினரிடம் மார்க்சிய கருத்தியலும் இதனை அடியொற்றிய இலக்கிய திறனாய்வு மரபும் வளர்ந்து வரலாயிற்று. இச்சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான சமூக நிகழ்வை சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது. சமூக நோக்குடைய மத்தியதர எழுகுலாத்தினரிடமிருந்து மார்க்சிய அறிவு சுவரன் அடைந்த வேளை சமூகத்தின் அடிநிலை மாந்தரிடம் இந்த மார்க்சியம் பரந்து செறிவற்று ஆழ்ந்து ஊடுருவி செல்லவில்லை என்ற யதார்த்தத்தையும் நாம் இந்த இடத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். பிற்காலத்தில் பெரும்பாலான மார்க்சியர்களிடம் இருந்து ஏற்பட்ட தளம்பல் நிலைக்கும் மொழி மற்றும் மத அடிப்படைவாதங்களுடன் இழுபட்டு சென்றமைக்கும் இதுவே காரணமாயிற்று. சமூகத்தின் அடிநிலையினரான உழைக்கும் தொழிலாளர்களுக்கு மார்க்சியம் இன்னும் ஊரின் சுவரமில்லை என்பது தயக்கமில்லாமல் ஒரு இடைவெளியை சுட்டிக்காட்டுகின்றது. இலங்கை தமிழ் சூழலில் மார்க்சிய இலக்கிய திறனாய்வை முன்னெடுத்த முன்னோடிகளாக விளங்குபவர்கள் பேராசிரியர் கைலாசபதியும் பேராசிரியர் சிவத்தம்பியும் ஆவர். தமிழ், ஆங்கிலம், மார்க்சிய இலக்கியம் ஆகியவற்றில் ஆழ்ந்த அறிவும் பேராசிரியர் தோம்சனிடம் பெற்றுக்கொண்ட மார்க்சிய ஆய்வியல் முறைமையும் அவர்களின் மார்க்சிய திறனாய்வுக்கு வளமும் பலமும் கொடுத்தன. மார்க்சிய திறனாய்வு ஏனைய திறனாய்வு முறைகளிலிருந்து பின்வரும் அடிப்படையில் வேறுபடுகிறது. ஒன்று, கலை இலக்கியங்களின் அழகியல் பெருமானத்தை நோக்குதலுடன் நின்றுவிடாது சமூக பெருமானத்தையும் ஆழ்ந்து நோக்குதல். 2, கலை இலக்கிய படைப்பின் உருவாக்க முறையையும் அவற்றில் பொதிந்துள்ள கருத்தியலையும் ஊடுருவி நோக்குதல். 3, கலைநிலையில் கருத்து படைப்பினரின் வகைவாகம் பற்றி தெரிந்து கொள்ளல். 4, நடப்பியல் வாழ்வுடனும் சமூக மனத்துடனும் கலைப்படைப்பு நிகழ்த்தும் தொடர்பை கண்டறிதல். 5, அழகியல் நுட்பங்களை பயன்படுத்தி பிற்போக்கான கருத்தை உட்புகுத்திவிடும் அபத்தங்களை வெளிப்படுத்துதல். நவீன இலக்கியங்களோடு மட்டும் கட்டுப்பட்டிராது தொன்மையான பணுவல்களையும் இரு பேராசிரியர்களும் மார்க்சிய திறனாய்வுக்கு உட்படுத்தியமை மார்க்சிய திறனாய்வு வளத்தை மேலும் வெளிப்படுத்தியது. மார்க்சிய திறனாய்வு என்பது மார்க்சிய கருத்தியலில் இருந்து விடுபடாத அகல் நிறைவு கொண்ட செயற்பாடு. மார்க்சியம் பொருளியல், அரசியல், அறிவியல், உளவியல் முதலாம் அறிவுப்புலத்துடன் உறவாடுவது. அந்நியப்படாத மனம் பற்றிய உரையாடலையும் அந்நிய பாட்டுக்குரிய சமூக காரணிகளையும் மார்க்ஸ் முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது. மார்க்சின் அந்நியமாகிய மனிதன் பற்றிய சிந்தனை உளவியலுக்குரிய சமூக வலுவை கொடுத்தது. அதேவேளை பேராசிரியர் கைலாசபதியும் பேராசிரியர் சிவத்தம்பியும் தமது இலக்கிய திறனாய்வுகளில் உளவியல் உள்ளீடுகளை கருத்திலே கொள்ளவில்லை என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. ஆரம்ப காலத்தில் மார்க்சியர்கள் உளவியல் கல்வியானது தனிமனித வாதத்தை அடியொற்றி எழுவதாக கண்டனர். சமூக நிலையையும் சமூக இருப்பையும் அடியொற்றி மனிதரின் அறிய செயற்பாட்டை வைகோட்சி என்ற மார்க்சிய உளவியலாளர் விளக்கியதை உளவியல் மீது சுமத்தப்பட்ட தனிமனித வாதத்தை வீழ்ச்சியடைய செய்தது. மேலும் ஒருபடி முன்னேறி சென்று பிராங்க்போர்ட் சிந்தனா கூடத்தைச் சேர்ந்த எரிக் ஃப்ரோம், லகான் முதலியோர் மார்க்சியத்திற்கும் சிக்மண்ட் ஃப்ராய்டின் உளப்பகுப்பு உளவியலுக்கும் உள்ள ஊடு தொடர்புகளை ஆதாரங்களுடன் விளக்கியமை மார்க்சிய திறனாய்வில் உளவியல் சேர்மானத்திற்கு வலுவூட்டியது. மார்க்சிய திறனாய்வு மரபை அடியொட்டி இலங்கையில் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் உருவாக்கம் பெற்றது. அதற்குரிய தத்துவ ஆசிரியர்களாக இரு பேராசிரியரும் விளங்கினர். மார்க்சியம் அமைப்பியல் அடிப்படையில் சமூகத்தை மேலும் கூர்மையாக விளக்க தொடங்கியது.
சமூக அடிக்கட்டுமானமாக பொருளாதார கட்டமைப்பு அமைகின்றது. ஆனால் அதனை அடியொட்டியே அரசு, ஆட்சி முறைமை, கல்வி ஏற்பாடு, சமூக நிறுவனங்கள் முதலாம் மேற்கட்டுமானம் அமையப்பெறுகிறது. இதனை வாய்ப்பாடாக விளங்கிக் கொண்ட முற்போக்கு எழுத்தாளரில் ஒரு சாரார் தமது படைப்புகளையும் இந்த வாய்ப்பாட்டு நிலைக்கு அறிந்தோ அறியாமலோ கொண்டு சென்று விட்டனர். இலக்கிய நயம் குன்றிய அவ்வகையான படைப்புகள் தீவிர விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டன. இந்நிலையில் அல்தூசரை மேற்கோள் காட்டிய தேவை இரு பேராசிரியருக்கும் எழுந்தது. அமைப்பியல் பற்றிய விரிவான ஆய்வு அல்தூசரால் மேற்கொள்ளப்பட்டது. பொருளாதாரம் மட்டுமே அனைத்தையும் தீர்மானிக்கும் என்பதை அதீத நிர்ணயவாதமாக அல்தூசர் கருதினார். சமூகத்தை சாராம்சப்படுத்தி அடிக்கட்டுமானம், மேற்கட்டுமானம் என்று பிரிநிலை கொள்வதை அல்தூசர் ஏற்றுக்கொள்ளவில்லை. கலைகள், பண்பாடு, இலக்கிய ஆக்கங்கள் முதலியவை பொருளாதார உறவிலிருந்து விடுபட்டு தனித்து இயங்க வல்லவை என்பது அல்தூசரின் கருத்து. அவை சார்பு நிலை, சுய நிர்ணயம் என மேலும் எடுத்துரைத்தார். அல்தூசர் முன்வைத்த இந்த கருத்தியல் அரசு கருவி என்ற கருத்து வடிவம் மார்க்சிய திறனாய்வாளரால் எடுத்தாடப்படுகிறது. கருத்தியல் என்பது வெறும் சிந்தனை வடிவம் மட்டுமல்ல, அது செயல் நிலையிலும் வலிமை கொண்டது. கருத்தியல் அரசு கருவியில் பாடசாலைகள், பண்பாட்டு நிறுவனங்கள், ஊரக நிறுவனங்கள், சமய கட்டமைப்பு முதலியவை உள்ளடங்குகின்றன. இவை ஒழுக்க சிந்தனையையும் உலக நோக்கையும் கற்பிக்கின்றன. அரசு மேலாதிக்கத்தை நிறுவுவதற்குரிய பொய்யான சமூக உணர்வை அவை வடிவமைக்கின்றன. இவற்றை அடியொற்றி போலியான கலை இலக்கிய சுவை ஏற்றங்களும் நிகழ்த்தப்படுகின்றன. முதலாளிய பொருளாதார அமைப்பை கட்டிக்காக்கவும், சுரண்டலை நியாயப்படுத்தவும், மேலாதிக்கத்துக்கு பணிந்து வாழும் மனக்கட்டமைப்பை உருவாக்கவும் அவை துணை செய்கின்றன என்பன இரு பேராசிரியரும் கருத்துக்களாகின்றன. அல்தூசரின் அமைப்பியல் கோட்பாட்டை தமிழில் மிக விரிவாக அமைப்பியல் வாதம் என்ற தலைப்பில் நூலாக ஆக்கி தந்துள்ளார். அந்த நூல் முற்போக்கு எழுத்தாளர் சி. கணேசலிங்கம் மூலம் இலங்கை வாசகருக்கு அறிமுகம் செய்யப்பட்டது என்பதை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அல்தூசரது சிந்தனைகள் மார்க்சியத்தின் வளர்ச்சி என்று ஒரு சாரார் வாதிட்டனர். அது மார்க்சியத்தை நிராகரித்து லட்சிய நிலையில் சமூகத்தை விளக்க முயன்றது என்ற எதிர்கருத்தும் மேலெழுந்தது. இரு பேராசிரியர்களும் அல்தூசரின் கருத்தோடு திறனாய்வு முரண்பாடும் கொண்டிருந்தனர். வர்க்க முரண்பாட்டையும் வர்க்க புரட்சியையும் மாற்று கோணத்தில் திசை திருப்பி விடுகிறது என்பதை தெளிவுபடுத்தினர். கற்பனையுடன் அது இணைந்திருத்தலை வெளிப்படுத்தினர். இரு பேராசிரியரும் முன்வைத்த மார்க்சிய திறனாய்வு முறை பழந்தமிழ் இலக்கியங்களை ஆய்வு செய்வோரிடத்து மிகுந்த தாக்கங்களை ஏற்படுத்த தொடங்கியது. இது தமிழியல் ஆய்வுத்துறையில் புதிய மடைமாற்றங்களுக்கு களம் அமைத்தது. சுவைத்தல் நோக்கிலும், சொல் விளக்க நிலையிலும், கால வரையறை நிலையிலும், விவரண நிலையிலுமே பழந்தமிழ் பணுவல்களை ஆராயும் முறைமை நீடித்து வந்தது. வரலாற்று இயங்கியல் நோக்கில் பணுவல்களை ஆராயும் முறைமை இரு பேராசிரியர்களும் அறிமுகப்படுத்தியமை தமிழியல் ஆய்வில் புதிய எழுச்சியை தோற்றுவித்தது எனலாம். சமகால இலக்கிய புனைவுகளில் பேச்சு மொழியை பயன்படுத்தலுக்கு மரபுவழி பழமையினர் எதிர்ப்பு வெளியிட்டனர். இலிசனர் வழக்கை இலக்கியங்களில் பயன்படுத்தலாகாது என்ற ஒற்றை பரிமாண வாதத்தை பழமவாதிகள் முன்வைத்தனர். இந்நிலையில் மரபும் மாற்றமும் பற்றிய தெளிவுபடுத்தலை இரு பேராசிரியரும் தொடர்ந்து மேற்கொண்டனர். பேச்சு மொழியில் உள்ளடங்கி இருக்கும் வாழ்க்கையின் இருப்பையும் உயிர்ப்பையும் ஆழ்ந்து நுட்பமாக வெளிப்படுத்தினர்.
வேற்றுமொழி பயன்பாடு சமூகத்தின் அடிநிலை மாந்தரின் உணர்வு வெளிப்பாடுகளுக்கு கை கொடுத்தது. அவர்கள் மத்தியிலும் எழுத்தாளர் முகிழ்ப்பு அடையலாயினர். இந்த இருவர் வாழ்ந்த காலப்பகுதியில் இலங்கையின் தேசிய இனப்பிரச்சனை மேலும் எழுச்சி கொள்ளத் தொடங்கியது. அடிப்படையான பொருளாதார கட்டமைப்பில் இருந்தே பிரச்சனை மேலெழுவதாக இருவரும் முதலில் கருதினர். பொருளாதார பிரச்சனை தீர்க்கப்பட்டு சுரண்டல் வலையமைப்பு நீக்கப்பட்டால் இலங்கையின் தேசிய பிரச்சனை தீர்க்கப்பட்டு விடும் என இலங்கையின் இடதுசாரிகளும் முதலில் நம்பினர். இவர்களுடைய கருத்து ஆதிக்கம் பெற்றும் இருந்தது. ஆனால் இனமோதலும் சிறுபான்மை தேசிய இன சார்பினர் மீதான ஒடுக்குமுறைகளும் அதிகரிக்க தொடங்கின. வாக்குமுறை அரசியலில் அதிக வாக்குகளை பெற குறுகிய இன மத உணர்வும் மேலாதிக்க அரட்டலும் பெருமளவிலே கை கொடுத்து வந்தது இன்றும் வருகிறது. மொழி பற்றிய நோக்கிலும் இன சால்விய நோக்கிலும் இருவேறு அணுமுறைகள் இரு பேராசிரியர்களிடத்தும் காணப்பெற்றன. இனச்சால்விய நோக்கு அடியாள அரசியலை வலுப்படுத்தி குறுந்தேசியவாதத்தை நிலைநிறுத்தி வர்க்க நோக்கை பின்னடைய செய்யும் என்று பேராசிரியர் கைலாசபதி கருதினார். மொழியை தொடர்பாளர் ஊடகமாகவே காணல் அக்காலத்து தீவிர முற்போக்கு சிந்தனையாளரிடம் நிலைத்திருந்தது. பேராசிரியர் சண்முகரத்தினமும் குறிப்பாக சமுத்திரனும் இக்கருத்தையே பலமுறை வலியுறுத்தி வந்தனர். இதற்கு எதிராக பல்வேறு நிலைகளில் பல மட்டங்களில் கருத்தியல் முன்வைப்புகளும் எழுச்சி பெற்றன. மொழி தொடர்பான பேராசிரியர் கா சிவத்தம்பியின் கருத்து வேறுபட்டதாக அமைந்தது என்பதை இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புகின்றேன். தொடர்பாளர் என்ற ஊடக நிலைமையும் கடந்து தேசிய இன சார்பினரது வாழ்வோடும் வளத்தோடும் இருப்போடும் உணர்வுகளோடும் அறிகை தொழிற்பாட்டோடும் மொழி தொடர்பு கொண்டுள்ளமையை பேராசிரியர் சிவத்தம்பி தொடர்ந்து வலியுறுத்த தொடங்கினார். இதனால் இவருடைய அணுமுறையிலும் பார்வையிலும் மாற்றான பார்வைகள் மேற்கிளம்பின. மொழியும் இனச்சால்வியமும் வேறு பிரிக்க முடியாதவை. அவற்றின் மீது மேற்கொள்ளப்படும் ஒடுக்குமுறையும் மேலாதிக்கமும் முதலாளியத்தின் வடிவங்களாகவே பேராசிரியர் கா சிவத்தம்பி இனங்கண்டார். அத்தகைய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் நியாயமானது. அது சமூக நீதியின் நிலைநாட்டலுக்குரிய போர் எனவும் சிவத்தம்பி கருதினார். இலக்கிய ஆக்க விளக்கத்திற்கு ஊடுபாவு கொண்ட பணுவல் தொடர்பு துணை நிற்கின்றது. இதுபோன்று ஒரு துறையில் நிகழும் விடுதலை எழுச்சி இன்னொரு விடுதலை துறையிலும் ஊடு தொடர்பை ஏற்படுத்தும். இது துறை சார்ந்த ஊடு தொடர்பியம் ஆகின்றது. அத்தகைய முரண்பாடுகள் இருவரிடத்தும் காணப்பெற்றாலும் இரு பேராசிரியர்களும் முன்னெடுத்த மார்க்சிய இலக்கிய திறனாய்வு வாழும் இலக்கியத்துக்கு வளம் சேர்த்த வண்ணம் உள்ளது. மார்க்சியத்தின் விரிநில சிந்தனையும் அது சார்ந்த போக்குகளும் திறனாய்விலும் அதன் கண்ணோட்டங்களிலும் அதன் வெளிப்படுத்துகையிலும் ஆற்றுகையிலும் பல மாற்றங்களை கொண்டு வர தொடங்கின. இந்த மாற்றங்களை சிவத்தம்பி தொடர்ந்து இருந்தமையால் அதை முன்கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டது. ஆனால் கைலாசபதி 82 அவர் காலமானதால் காரணத்தினால் பின்னர் ஏற்பட்ட அந்த முரண்கள், அந்த சிக்கல்பாடுகள், கருத்தியல் மோதல்களை முகம் கொடுக்க அவருக்கு வாய்ப்பு இருக்கவில்லை. ஆனால் சிவத்தம்பி இதை முகம் கொடுத்தமையால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஏனையவர்களை வழிநடத்த வேண்டிய பெரும் பொறுப்பு சிவத்தம்பிக்கு இருந்தமையால் அவர் பின்னர் ஏற்பட்ட வளர்ச்சிகளையும் மாற்றங்களையும் குறிப்பாக தேசிய இனப்பிரச்சனை தொடர்பாக எடுக்க வேண்டிய ஒரு மார்க்சிய நிலைப்பாட்டை அடியொற்றி ஒரு திறனாய்வு விமர்சனங்களும் மார்க்சிய விமர்சனங்களும் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை அவருக்கு ஏற்பட்டது. இரு பேராசிரியரும் சமூகம் தொடர்பான உற்றரை விழிப்புணர்வை ஏற்படுத்தியதில் பெரும் பங்கு கொண்டனர் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆய்வாளர் கிரான்சி குறிப்பிடுவது போன்று ஒரு ஆர்கானிக்கல் இன்டெலெக்சுவல், ஒரு உயிர்ப்புமிகு புலமையாளர் என்ற கருத்து இவ்வேளையில் திரும்ப நினைவு கொள்ளத்தக்கது.
தமது சமூகத்திற்கு புலமை நிலையில் இந்த இருவரும் வழங்கிய பங்களிப்பு முக்கியமானது. இந்த இருவர் தமது சமூகத்தை விட்டு அந்நியப்படவில்லை. தமது பங்களிப்பை நிறைவுடன் வழங்கினர். இந்த பங்களிப்பை சிவத்தம்பி பின்னர் தான் வாழ்ந்த காலத்தினால் அதை தொடர்ந்தார். ஆனால் இருவரும் தமிழர் தேசிய இனப்பிரச்சனையை வேறு வேறு கோணங்களில் அணுகினர் என்பதும் இந்த இடத்தில் குறிக்கத்தக்கது. இந்த பின்னணியில் இந்த கருத்தியல் தளத்தில் இருந்து இனி எதிர்வரும் காலங்களில் இந்த இருவர் தொடர்பான மதிப்பீடுகள், விமர்சனங்கள் தொடர்ந்து மையம் கொள்ளும், தொடர்ந்து வளரும் என்று கூறி என்னுடைய கட்டுரையை முடிக்கிறேன். நன்றி என பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் தன்னுடைய கட்டுரையை வழங்கியிருக்கின்றார். சவா விஜயராஜா. மார்க்சிய திறனாய்வு வளர்ச்சியும் இரு பேராசிரியர்களும் என்ற பொருண்மையிலே பேராசிரியர் சபா ஜெயராசா அவர்களின் கட்டுரையை நமக்கு தந்த பேராசிரியர் சபா ஜெயராசாவுக்கும் அதனை அளிக்க செய்த திரு மதுசூதனன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சங்க கீதத்துடன் நாம் இன்றைய நிகழ்வு நிறைவு செய்வோம். கலந்துரையாடலுக்கான நேரம். உங்கள் கருத்துக்களை நீங்கள் இங்கு வந்து பதிவு செய்து கொள்ளலாம். மிகப்பெரிய ஒரு சர்வதேச இலக்கிய ஆய்வு நிலைமையிலே இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம். நான் அதிகம் பெரிய எல்லைக்குள்ளே போகவில்லை. இந்த தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டம் அது இந்த மார்க்சிய சர்வதேச எல்லை பரப்புக்குள் எப்படி உணரப்பட்டது. இங்கே 1,00,000 மக்கள் கொல்லப்பட்டார்கள். சீன தேசம் சொன்னது அது சரி, புட்டின் ரஷ்ய தேசம் சொன்னது அது சரி. பாதுகாப்பு சபையோ ஐக்கிய நாடுகள் சபையில் அதை அவர்கள் இலங்கை அரசாங்கத்தை நியாயப்படுத்திய கதைத்தார்கள். இங்கே ஒரு தேசிய இனம் அழிக்கப்பட்டதற்கு சர்வதேச மார்க்சிய தரப்பு சோகோல் ரஷ்யா அங்கால அவர் அந்த நாட்டிலே இருக்கிற எதிர்கட்சியை நஞ்சு வச்சு சாப்பிட்டுட்டு அவர் சோசியலிச தலைவராக இருக்கிறார். சீன தேசம் என்னதான் மனித உரிமை உலகம் முழுக்க நடந்தாலும் அந்த உள்நாட்டு விடயங்களில் அவர்கள் அவற்ற சோசியலிசத்துக்கு அங்கே இடம் இல்லை. மிக கேவலமான மேற்குலக நாடுகள்லாம் இந்த மனித உரிமை சம்பந்தமாக விமர்சிக்கப்படுற அந்த நாடுகள்லாம் ஏதோ குரல் கொடுக்கிறது. அதனுடைய நான் அதிகம் போகல. இந்த மற்றது இந்த ரஷ்ய சோசியலிச புரட்சி இவ பற்றின இதில் இந்த தனி ஒரு நாட்டில் சோசலிசம் வெற்றி பெற மாட்டார் என்ற கருத்தியல் மிக பலமான கருத்தியல். லியோன் ட்ரொட்ஸ்கி 1924 அதை சொல்லி இருந்தார். ஆனால் ஸ்டாலின் என்ன செய்தார்? 110 மத்திய குழு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 90 பேரை கொலை செய்து அந்த தனி ஒரு நாட்டு சோசியலிசம் இன்றைய சர்வதேசம் முழுக்க அந்த கன்செப்ட் அந்த 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 மாவோவாதம் அந்த கன்செப்டுகள் மேற்குலகத்தில் எவ்வளவு செல்வாக்கு செலுத்தி இருக்கு என்ற போன்ற விவாதங்கள் பல இருக்கின்றது. இப்ப இலங்கையை பொறுத்தவரையிலே இப்ப நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்போ ஒரு இடதுசாரி ஆட்சி, இடதுசாரி கட்சி வந்திருக்கிறதாக பேசும்போது சொல்கிறார்கள். ஒரு இனத்தை அழிக்க சொல்லி யுத்தத்திலே ஆக்களையும் கொடுத்து சமாதானமே வர வேண்டாம் என்று சொன்ன ஒரு கட்சி எப்படி ஒரு இடதுசாரி கட்சியா இருக்கலாம்? ஆனபடியால் இலங்கையில் இடதுசாரி நிலைமைகள் இப்படி இருக்கு. இப்ப தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டம் ஒரு மார்க்சிய பார்வைக்கு நிற்கிறோண்டா இல்லை. அது தமிழ் ஆயும் இருக்குது, தென்னிலங்கையோட தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது. ஆனபடியா சர்வதேச
அரசியல் கோட்பாடுகளில் மார்க்சியம் உயிர் வாழுது. ஆனால் அந்த விதமான பிணைப்புக்கு தமிழ் தரப்பு, தமிழ் அரசியல் இயக்கங்கள் ஒரு விதமான கொடுக்கல் வாங்கல்களுக்கும் தயாரில்லாமல் இருக்குது. அதனுடைய என்னுடைய விமர்சனம் தொடர் சிவகுருநாதன் அவர்கள் ஒரு மார்க்சியத்தில் 70ஆம் ஆண்டிலிருந்து அவர் சில கருத்துக்களை சொன்னால் பிரயோசனமாக இருக்கும். தயவு செய்து வந்து தலைமை அவர்களே, வேலிய தோழர்களே, தோழியர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, குறிப்பாக 70ஆம் ஆண்டு தசாப்தத்தில் மார்க்சியத்தோடு இணைந்திருந்தது உண்மைதான். ஆனால் இப்போது நான் அப்படியான இணைவோடு செயற்படவில்லை. ஆகவே இது சம்பந்தமாக கருத்து கூறுவதில் பல சங்கடங்கள் இருக்கின்றன. ஆனால் தோழர் ஜனகன் கூறியது போல எங்களுடைய இளமை காலத்தில் நாங்கள் லியோன் ட்ரொட்ஸ்கியை ஒரு துரோகி என்ற நிலைப்பாட்டில் இருந்து தான் பார்த்தோம். ஆனால் இப்போது மீள சிந்தித்து பார்க்கின்ற போது லியோன் ட்ரொட்ஸ்கியும் கூட இந்த கலை, இலக்கியம், அழகியல் சார்ந்த பல முக்கியமான விஷயங்களை அவர் எடுத்து கூறியிருக்கின்றார். ஆனால் லங்கா சமசமாஜ கட்சி அல்லது ட்ரொட்ஸ்கிய தத்துவத்தை ஏற்றுக்கொள்கின்ற அமைப்புகளை தவிர ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தி செயற்படுகின்ற அமைப்புகள் லியோன் ட்ரொட்ஸ்கியினுடைய அந்த சாதகமான அம்சங்களை வெளிப்படுத்துவது மிக மிக வெளிப்படுத்துவதே இல்லை என்று சொல்லலாம். ஆகவே இந்த விஷயத்தில் நாங்கள் நடுநிலை நின்று எப்படி இந்த ஆய்வுகளை முன்னெடுத்து செல்வது என்பது ஒரு முக்கியமான விடயம். எனவே அது சம்பந்தமாக ஆய்வுகளை மேற்கொண்டுதான் இதை செல்ல வேண்டும். இந்த வெறுமை எங்களுடைய இளமை காலத்திலே நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் சார்ந்த அணிதான் 100க்கு 100 சரியானது, மற்ற கோட்பாடுகளோ சிந்தனைகளோ செயற்பாடுகளோ தவறு, அவையெல்லாம் துரோகத்தனமானவை என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்தோம். ஆனால் அதை நாங்கள் மீள சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இது சிங்கள சமூகம் மத்தியிலும் கூட இந்த பிரச்சனை இருக்கிறது. லியோன் ட்ரொட்ஸ்கியை ஏற்றுக்கொள்கின்ற அணி ஸ்டாலினை முற்றுமுழுதாக மாவோவை நிராகரிக்கின்ற தன்மையும் காணப்படுகின்றது. இது ஒரு பரந்துபட்ட ஆய்வு, விவாதம், நடுநிலை நின்று நோக்குதல் மிக முக்கியமானது. அடுத்து ஜனகன் அவர்கள் குறிப்பிட்ட இந்த தேசிய இனப்பிரச்சனை சம்பந்தமான கருத்தும் இதே மாதிரி தான் உண்மையிலே நாங்கள் இளமையிலே இடதுசாரிகள் என்ற வகையிலே நாங்கள் நோக்குகின்ற போது அந்த சோசியலிசம் என்ற ஒரு தூரத்திலே ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. அந்த நட்சத்திரத்தை நாங்கள் சென்று அடையலாம். அப்படி அடைகின்ற போது இந்த இனப்பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்ற ஒரு கோட்பாடு தான் இருந்தது. ஆனால் காலப்போக்கிலே எங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை எடுத்து பார்க்கின்ற போது அப்படி அல்ல. ஒரு தேசிய இனத்தினுடைய அடையாளம், தேசிய இனத்தினுடைய பண்பாடு, அவருடைய கலாச்சாரம், அழகியல் என்ற இந்த விஷயங்களை அந்த இலங்கையில் உள்ள இந்த சோவியத் சார்பு அல்லது சீன சார்பு மார்க்சிஸ்டுகள் சரியான முறையிலே இனம் கண்டார்களா அல்லது அவர்களும் ஒரு பக்கச்சார்பாக நின்று தமது கட்சிக்காக அவர்கள் கருத்து கூறினார்களா என்ற விடயத்தையும் கூட நாங்கள் ஆய்வு செய்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போது நான் நடுநிலை நின்று பார்க்கின்ற போது அப்படித்தான் உணர்கின்றேன். மற்றைய விடயமாக குறிப்பிட்ட விடயம், இலங்கையில் லட்சக்கணக்கான மக்கள் அழித்து ஒழிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களில் கூட இந்த இடதுசாரிகளுடைய குரல் உண்மையிலேயே ஒரு வலுவான குரலாக, நீர்மையான குரலாக நாங்கள் காண முடியவில்லை. அது இன்றும் கூட அப்படித்தான். இப்போ இன்றைய ஆட்சியாளர்களை பொறுத்தவரையிலும் கூட அவர்கள் ஒரு காலத்தில் தீவிர இடதுசாரிகளாக இருந்தார்கள். ஆனால் அந்த இடதுசாரிகளாக செயற்பட்டார்கள் என்ற காரணத்திற்காக இப்போதும் அவர்கள் இடதுசாரிகள் என்ற ஒரு பிரமையும்
ஒரு பிழையான ஒரு கணிப்பீடும் சிங்கள சமூகம் மத்தியிலும் இருக்கிறது, தமிழ் பேசுகிற சமூகம் மத்தியிலும் இருக்கிறது. அது தவறு. அது சம்பந்தமாகவும் நாங்கள் விமர்சன ரீதியாக ஆராய வேண்டும். அவர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு இனத்தை, அந்த இனத்தினுடைய அடையாளத்தை, அந்த இனத்தினுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை கருத்தில் கொள்ளாமல் செயற்பட்ட ஒரு அமைப்பு இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் நேரடியாக இப்போது அந்த இனவாதத்தை பேசவில்லை. ஆனால் அப்படி இருந்தாலும் அவர்களும் அந்த பெரும்பான்மை தேசியத்தை அல்லது அந்த மீளாதிக்கத்தை ஏதோ மறைமுகமாக ஆதரிக்கின்ற ஒரு போக்கை தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்திலும் சிங்கள இடதுசாரிகளும் தமிழ் இடதுசாரிகளும் சற்று சிந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. இந்த 3 கட்டுரைகள் இங்கே முன்வைக்கப்பட்டது. ஒன்று முற்போக்கு கலை இலக்கியம், சிந்தனை, கோட்பாடு, நடைமுறை. 2வது மார்க்சிய அழகியல். 3வது இரு பேராசிரியர்களும் மார்க்சிய திறனாய்வு வளர்ச்சியும். இந்த 3 கட்டுரைகளில் சில எங்களை ஒரே நாங்கள் மார்க்சியம் தொடர்பான கட்சிகள் தொடர்பான இருக்க போகிறோம். அப்போ இந்த உரை தொடர்பில் ஒரு உரையம் சொல்ல வேண்டியிருக்கு. என்னென்னா, இப்போ மனோகர் சார் வச்ச இதில் இப்போ முற்போக்கு கலை இலக்கியம், சிந்தனை, கோட்பாடு, நடைமுறை என்றது அது முற்போக்கு சிந்தனையில ஒரு தளம் தான். இந்த முற்போக்கு தளம் கட்டாயம் மார்க்சிய தளமா இருக்கணும்ன்றதா இல்லை. மார்க்சிய தளத்தில் இருப்பவர்கள் முற்போக்காக இருப்பார்கள். அந்த உரையாடல் அது கட்டாயம் தேவை. ஏன்னா அது இல்லை என்றால் இப்போ முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துக்கு மீது ஒரு விமர்சனம் வந்தது என்னென்றால், ஒரு பொது உடன்பாட்டுக்காக முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் முற்போக்கு, அதாவது மார்க்சியத்துக்கு விரோதமான சிந்தனை உள்ளாக்களையும் முற்போக்கு அடிப்படையில் உள்வாங்கக்கூடிய வாய்ப்பு அன்றைக்கு இருந்தது. ஆகவே அதை வேறுபடுத்துகிற ஒரு தன்மை வேணும். அதாவது டாக்டர் கொன்ஸ்டன்டைன் அந்த மார்க்சிய அழகியல் பற்றிய விடயம் ஒரு நீண்ட ஒரு உரையாடல் எங்களுக்கு கிட்டத்தட்ட 80களில் இருந்து எங்களோட தமிழ் சூழல்லையே அதுக்கான உரையாடல்கள் ஏஜே கனகரட்னால இருந்து சமுத்திரன் எதிராக கைலாச சிவத்தம்பி வர இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்குது. அதை நாங்கள் அந்த உரையாடல் ஒரு தொடர்ச்சியும் நீட்சியும் வராமலும் போயிடுது. லங்காகாடியன் தமிழ் பத்திரிகை தொடக்கம், லங்காகாடியன் வேற ஆங்கிலம் தமிழ் 2 மொழிகள்லையுமே அது அந்த மார்க்சிய அழகியல் தொடர்பான விவாதங்கள் நடந்தது. அது மட்டுமல்ல, அது தொடர்பான சில முக்கியமான கட்டுரைகள் அக்காலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு ஏஜே கனகரட்னாவால் அது பல உரையாடலுக்கான களங்களை திறந்து விட்ட ஒரு தன்மை இருக்குது. அடுத்தது இதில் 3 உரையிலையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி ஒன்று என்னன்னு சொன்னால், இப்போ மார்க்சியம் என்ற விஷயத்தை தான் இதில் பேசப்படுது, அழுத்தப்படுது. இப்போ மார்க்சியம் 80களில் ஒரு சுய விமர்சன காலகட்டத்தில் இருந்தது என்பதை நாங்கள் மறந்துடக்கூடாது. ஏன் சுய விமர்சனத்துக்கு வந்ததுன்னு சொன்னால், இப்போ ஏற்கனவே மனோகர் சொன்ன இந்த முற்போக்கு, இந்த கலை இலக்கிய கோட்பாடு, அதை அழுத்த போக அதில் ஏற்பட்ட தவறுகளும் அதில் இருக்கக்கூடிய போதாமைகளும் தொடர் உரையாடலுக்கு உள்ளாக இருக்க இந்த மார்க்சியம் தொடர்பான உரையாடலும் அதோட இணையாக வர தொடங்கும். அப்படி வர்ற பொழுது இப்போ குறிப்பாக மார்க்சிய அழகியல் பற்றிய ஒரு 3-4 புத்தகங்கள் இந்த காலத்தில் வந்திருக்கு. அதை விட டெரி ஈகிள் என்ற மார்க்சியமும் விமர்சனமும் என்ற புத்தகம் தமிழில் வந்திருக்குது. அப்போ இதுகள் எங்களுடைய சிந்தனையாளர்கள், படைப்பாளர்கள் மட்டும் எந்த வித தாக்கமும் செலுத்தாத, ஒரு உரையாடலுக்கு உட்படுத்தாத ஒரு இருண்ட பக்கமாக ஒரு தேங்கிய நிலையில இருக்கிறோம் என்ற நிலையில தான் இன்றைக்கு கைலாசபதியை முன்வைத்து
இந்த சிந்தனைகள் சார்ந்த இந்த செயல்பாடுகள் சார்ந்த ஒரு உரையாடலுக்கான ஒரு புள்ளியை போட்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு இந்த கடந்த காலங்களில் ஏற்பட்ட இந்த அனர்த்தங்களால் எங்களுடைய நடமாட்டங்கள் ஒரு குறைவு. இன்றைக்கு மழை வந்து இது பண்ணுற பொழுது இப்போ இன்றைக்கு கணிசமான அளவு வர வேண்டிய ஆட்களே இங்கு வர முடியாத ஒரு நிலையே இருக்குது. அப்போ இது வந்து ஒரு பண்பாட்டு தளத்தில் வந்து ஒரு கலை இலக்கியம் சார்ந்த பண்பாட்டு தளத்தில் இப்போ நீங்கள் சொல்கிற பண்பாட்டின் அரசியல் என்று பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ அதில் தான் நீங்கள் சொல்கிற அந்த அதாவது அந்த கருத்தியல் வந்து எவ்வளவு தூரம் நடப்பு நிலவரங்களை பூசி அதை எங்களை மலங்கடிச்சு எங்களோட சிந்தனையை மலங்கடிச்சு பிழையாக சிந்திப்பதற்கு இந்த நிலவுகிற சமூகத்தோடு ஒட்டி ஓடக்கூடிய ஒரு எதிர்மறையான வாய்ப்பை எப்படி செய்கிறதுன்றது தான் மேலே அதுதான் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக உரையாட வேண்டிய பகுதிகள் இருக்கு. இதில் இன்னொரு இது இருக்குன்னா இன்றைக்கு அதிகமான நூல்கள் வெளிவர தொடங்கிட்டது, படைப்பிலக்கியம் சார்ந்து நூல்கள் வருது. ஆனால் இதில் ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்னன்னா இந்த நூல்கள் பற்றிய ஒரு திறனாய்வு பார்வையில் இல்லாத ஒரு நயப்பு எது ஒரு காலத்தில் நாங்கள் திறனாய்வன் நயத்தல் மதிப்பீடு அபிப்பிராயம் சொல்வதை இந்த முற்போக்கு இலக்கிய கோட்பாடுகள் கேள்விக்குள்ளாக்கிட்டோமோ அதுக்கு தங்களுடைய வலுவான கண்டனங்களை எதிர்ப்பை தெரிவிக்கணுமோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இது பற்றிய எந்தவித புரிதலும் இல்லாமல் ஒரு நயத்தல் அபிப்பிராயம் போடுற ஒரு அறிவுபூர்வமான ஒரு கோட்பாட்டு முயற்சிகள் இல்லாத ஒரு அவலமான ஒரு நிலையில வந்து நிற்கிறோம் என்பதை இன்றைக்கு நாங்கள் இதில் கைலாசபதி போன்றவர்கள் செயற்பட்ட ஒரு தளம் அவர்கள் நிறுத்தின இடம் இன்றைக்கு அங்கே அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியாத ஒரு நிலையில நிற்கிறோம். அதுக்கு எங்களுடைய இந்த திறனாய்வாளர் என்று சொல்லப்படுறாக்களுடைய பார்வைகள் அவைன்ற தொடர்ச்சியான வாசிப்புகள் இப்படியான நிகழ்வுகளில் வந்து தங்களுடைய ஆற்றிய குறுக்கீடுகளை செய்யக்கூடிய தன்மைகளை இருந்தால் தான் மேலே இந்த 3 உரைகளுமே ஒரு முக்கியமான காலகட்டத்தின் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருக்கிறோம். ஆனால் அது சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல இன்றைக்கு இருக்கக்கூடிய பின்புல தடைகளையும் நாம் புரிஞ்சு கொள்ளணும். அந்த வகையில் 3 பேர்களுக்கும் நன்றியை கூறி இதை தலைவரை இதை நிறைவு செய்யணும்னு கேட்டு கருத்துரைகளுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு சங்க கீதத்துடன் இன்றைய நிகழ்வு நிறைவேற்றார்கள்.